வணக்கம். இப்போது இலங்கை அகதிகள் நாங்கள் அகதி தஞ்சம் கோரி இங்கு விண்ணப்பங்கள் போடும்போது அகதி தஞ்சங்கள் தற்போதும் நீதியரசர்களினால் கருத்தில் கொள்ளப்பட்டு நாங்கள் வின் பண்ணி கொண்டு இருக்கும் நேரம்தான் தற்போது. ஆனால் இந்த அகதி தஞ்சம் கிடைத்தவர்கள் இப்போது இங்கு செட்டில்மெண்ட் அப்ளிகேஷன் நிரந்தர பதிவுடைமை என்ற அந்த அப்ளிகேஷனை செட்பியில் அப்ளிகேஷன் போட்ட பிறகு அவர்களுடைய இந்த முடிவுகளை ஒரு நவம்பர் 2015 ஜனவரி 2016க்கு பிறகு இந்த அப்ளிகேஷன்ஸ்களை மேக் பண்ணவர்கள் ஒரு காலதாமதமாகி கொண்டு இருக்கின்றன அவர்களுடைய முடிவுகள் வருவதற்கு. எனவே அவர்களுக்கு கடிதங்கள் அனுப்பி கொண்டு இருந்தார்கள். தங்களுக்கு இந்த உங்களுடைய முடிவுகளை அனுப்புவதற்கு காலதாமதம் ஆகி கொண்டு இருக்கின்றது, அல்லது தாங்கள் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு முடிவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொல்லி இந்த கடிதங்களை அனுப்பி கொண்டு இருந்தார்கள். ஆனால் இப்போது ஜனவரி 2016 இந்த நிரந்தர பதிவுடைமையை செட்பி அப்ளிகேஷனில் போட்ட ஒருவருக்கு ஹோம் ஆஃபீஸ் பதிலை அனுப்பி இருக்கின்றது. அதே போல் நாங்கள் வேறு சில சட்டத்திறனிகளிடம் நாங்கள் கேட்டபோது அவர்களுக்கும் இப்படிப்பட்ட கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. இந்த ஹோம் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் இன்டென்ஷன் டு சீஸ் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் என்று ஒரு நோட்டிஃபிகேஷனை தான் அனுப்பியிருக்கின்றார்கள். அதாவது தாங்கள் இவர்களுடைய அகதி அந்தஸ்தை நிறுத்துவதற்காக உத்தேசித்து உள்ளதாகவும், அதற்கு நீங்கள் ஏதாவது காரணங்கள் இருந்தால் ஏன் இவர்களுடைய அகதி அந்தஸ்தை தாங்கள் நிறுத்துவதற்கு நீங்கள் மறுப்பு தெரிவித்திருந்தால் நீங்கள் ஒரு ரெப்ரசன்டேஷனை ஒரு 5 நாளைக்குள் ஒரு கிழமை தான் கொடுத்திருந்தார்கள். நீங்கள் அவர்களுடைய இந்த முடிவுகள் ஏன் பிழை என்றோ அல்லது வேறு ஒரு 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 காரணத்தால் நீங்கள் இந்த நாட்டில் ஏன் இவர்களுக்கு இங்கு பதிவுடைமை கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ரெப்ரசன்டேஷனை தங்களுக்கு எழுதி அனுப்புமாறும், அந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் தாங்கள் ஒரு கவனமாக பார்வையில் கொள்ளப்படும் என்றும் கூறியிருக்கிறார்கள். நீங்கள் இந்த அகதி இந்த ரெப்ரசன்டேஷன்ஸை போடாமல் விட்டால் அல்லது தாங்கள் இந்த ரெப்ரசன்டேஷனை ஒரு ரிஃப்யூஸ் பண்ணுற ஒரு நிலைமை ஏற்பட்டால் தாங்கள் யுஎன்ஹெச்சிஆருக்கு யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜீஸ் யுஎன்ஹெச்சிஆருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். இந்த விண்ணப்பதாரர்கள் ஏன் அவர்களுடைய இந்த அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த விண்ணப்பதாரர்களின் சார்பில் பரிந்துரைப்பதற்காகவும் சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். அவர்களுடைய அந்த ரெப்ரசன்டேஷன்ஸும் தாங்கள் மிகவும் கவனமாக பார்வையில் எடுத்து கொள்வோம் என்றும் கூறியிருக்கின்றார்கள். இப்படி இந்த அப்ளிகேஷன்ஸ் ரிஃப்யூஸ் பண்ணுவதாக இருந்தால், அதை நிராகரிப்பார்களாக இருந்தால், இந்த விண்ணப்பதாரர்களுக்கு நிச்சயமாக ஒரு அப்பீல் ரைட்ஸ், இந்த நீதியரசர்களிடம் நாங்கள் மீண்டும் சென்று இவர்களுடைய முடிவுகள் பிழை என்று வாதாடுவதற்கும் அப்பீல் ரைட்ஸ் கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இவர்கள் இந்த ஆர்டிக்கிள் 1C ஆஃப் த ரெஃப்யூஜி கன்வென்ஷன் 1951 கீழே இவர்களுடைய இந்த அகதி அந்தஸ்து இனிமேல் இவர்களுக்கு இந்த நாட்டிலே இனி பாதுகாப்பு தேவையில்லை என்று தாங்கள் கருதுவதாகவும், இவர்களுடைய வழக்கை தாங்கள் பார்த்ததிலே அந்த ஸ்ரீலங்கா இலங்கையிலே ஒரு சுமூகமான நிலைமை காணப்படுவதாகவும், சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் த கண்ட்ரி என்றும், இவர்கள் இந்த லோ லெவல் ஆஃப் எல்டிடியாக இருந்தால் அல்லது எல்டிடி மெம்பர்ஸ் என்றால் அங்கு அவர்களுக்கு புனர்வாழ்வு கொடுக்கப்படுகின்றன போன்றவையால் இவர்கள் அங்கு செல்லும் போது இவர்களுக்கு இந்த உயிர் ஆபத்து ஏற்படாது என்றும், இப்போது தற்போது இவர்களுடைய கேசஸ் எல்லாம் பழைய
கேஸ் எல்பி ஸ்ரீலங்காவில் பார்க்கப்பட்டிருக்கும். அப்போது வந்து தற்போதைய இந்த கண்ட்ரி கைடன்ஸ் கேஸ் ஜிஜே ஸ்ரீலங்காவில் இவர்கள் திருப்பி அனுப்பப்படும் ரிஸ்க் ஆன் ரிட்டர்ன் என்று தாங்கள் பார்த்தபோது இவருக்கு அங்கு பிரச்சனை இல்லை என்று தாங்கள் நினைப்பதாலும் இவருடைய அகதி அந்தஸ்தை தாங்கள் நிறுத்துவதற்கு உத்தேசித்துள்ளோம் என்றும் எழுதியிருக்கின்றார்கள். இந்த இந்த ஹோம் ஆஃபீஸ் வந்து ஒரு அசைலம் பாலிசி டாக்குமெண்ட் ஃபார் ரிவொகேஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸ் என்ற ஒரு வெர்ஷன் 4 என்ற ஒரு டாக்குமெண்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ஹோம் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் என்றும் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். அது வந்து 19th of January 2016 இது வெளியில் வந்திருக்கின்றது. அதிலே வந்து இந்த அகதி அந்தஸ்து என்பது ஒரு நிரந்தரமானது அல்ல என்றும் அவர்களுடைய அகதி அந்தஸ்தை தாங்கள் நிறுத்துவதாயின் ஒரு கவனமான ஒரு கவனிப்பிலே இந்த அகதி அந்தஸ்துகள் நிறுத்தப்படலாம் என்றும் அதில் வந்து ஒரு அகதி அந்தஸ்து ஒரு அகதி தஞ்சம் கொடுக்கப்பட்டவர்கள் இனிமேல் அந்த நாட்டிலே ஒரு பாதுகாப்பு தேவையில்லை என்று இந்த நாட்டில் பாதுகாப்பு தேவையில்லை என்று கருதும் பொறுத்து தாங்கள் வந்து இந்த அகதி அந்தஸ்தை நிறுத்தலாம் என்றும் அல்லது இந்த அகதி அந்தஸ்து கோரும்போது மிஸ்ரெப்ரசன்டேஷன் அதாவது பிழையான தகவல்களை கொடுத்து அல்லது பிழையான டாக்குமெண்ட்ஸ் போன்றவைகளை கொடுத்து இந்த அகதி அந்தஸ்தை பெற்றிருந்தால் தாங்கள் எப்போதுமே பெர்மனன்ட் ரெசிடென்ட் என்றால் கூட தாங்கள் இந்த அகதி அந்தஸ்தை நிறுத்தலாம் என்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் அதாவது கிரிமினல் குற்றங்கள் அல்லது இவர்கள் நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு ஒரு த்ரெட்டான மனிதர் அதாவது ஒரு பயங்கரமான ஒரு இந்த நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை என்ற ஒருவர் வந்து தாங்கள் இந்த அப்ளிகேஷனை மீண்டும் மீள பெற்றுக்கொள்ளலாம் என்றும் கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த இந்த கடிதங்கள் வந்து எல்லோருக்கும் அனுப்பப்படும் என்றோ அல்லது இந்த அகதிகள் வந்து அகதிகளுடைய அந்தஸ்து பறிக்கப்பட்டு உடனடியாகவே பிடித்து நாட்டுக்கு அனுப்பும் நிலைகளோ என்றது இல்லை. இது வந்து ஒரு லாங் ப்ரொசீஜர். இதை வந்து இந்த ஹோம் ஆஃபீஸ் வந்து கவனமாக UNHCR போன்றவற்றைகளை உள்வாங்கித்தான் செய்ய வேண்டும். இருந்தாலும் இனி வருங்காலத்திலே உங்களுடைய கேஸ் பை கேஸ் ஓன் மெரிட்ஸ் என்று சொல்லுவோம், அந்த கேஸினுடைய தன்மையில் தான் இந்த விசாக்கள் கொடுக்கப்படலாம். அல்லது தாங்கள் இப்படி நிராகரிக்க உத்தேசித்தல் உள்ளதாக கடிதங்கள் வந்தால் நீங்கள் வந்து இந்த ரெப்ரசன்டேஷனை ஒரு குறுகிய கால வரை தான் தருகின்றார்கள். அதற்குள் நாங்கள் அவர்களுக்கு அனுப்ப வேண்டும். இது வந்து நான் இந்த விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் இந்த செய்திகளை உங்கள் முன் வைக்கின்றோம். அவசரமாக ஓடி சென்று பணங்களை விரயமாக்க வேண்டும் என்று இல்லை. உங்களுடைய கடிதங்கள் வரும்போது நீங்கள் கவனமாக அதை கையாள வேண்டும். மற்றது வந்து ஒரு குறுகிய காலத்திற்குள் வருவதால் சில வேளைகளில் நீங்கள் இந்த விலாசங்களை மாற்றி இருந்தால் அல்லது இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸுடைய டீட்டெயில்ஸ் அவர்களுடைய விவரங்கள் வந்து மாறுபட்டிருந்தால் அவருக்கு அந்த ஹோம் ஆஃபீஸுடைய வெப்சைட்லே சென்று நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டும். அதாவது அங்கு அந்த மாறாமல் இருந்தால்தான் இந்த கடிதங்கள் வரும்போது உடனடியாக கிடைக்கக்கூடும். இல்லை என்றால் நாங்கள் இந்த கால வரைக்குள் இந்த ரெப்ரசன்டேஷனை நாங்கள் போடாமல் விடக்கூடும். அதே போல் இந்த அகதி தஞ்சம் கோரியவர்கள் இந்த மாதிரி நாங்கள் ரெப்ரசன்டேஷன் போடும்போது அந்த பழைய நீதியரசருடைய டிட்டர்மினேஷன் என்று சொல்வோம், அவர்களுடைய முடிவுகள் வந்து நாங்கள் அதையும் ரெஃபர் பண்ண வேண்டி இருப்பதால் பட் உங்களுடைய இன்டர்வியூ நோட்ஸ் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அகதி தஞ்சம் கோரும்போது பாவித்த இந்த ஆவணங்கள் வந்து நாங்கள் பார்த்துத்தான் இந்த ரெப்ரசன்டேஷனை போடுவோம். இந்த நீதியரசர்கள் வந்து உங்களை ஒரு நல்ல விட்னஸ் அப்படி என்று சொல்லியிருப்பார்கள். அப்போ அதெல்லாம் நாங்கள் UNHCRக்கு போகும்போது அது ஒரு சாதகமான பலனாக இருப்பதால் எல்லோரிடமும் இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்காது.
எனவே நீங்கள் உங்கள் கையிருப்பிலோ அல்லது உங்களுடைய சட்டத்திறனியிடம் உடனடியாக எடுக்கக்கூடிய ஒரு வசதியில் நீங்கள் எடுத்து வைத்திருந்தால் நல்லம். அதே போல் இந்த சட்டத்திறனிகளிடம் இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லை என்றாலோ அல்ல உங்களிடம் இந்த டிசிஷன் டிட்டர்மினேஷன்கள் இல்லை என்றால் நாங்கள் ஹோம் ஆஃபீஸ் டேட்டா ப்ரொடெக்ஷனில் எடுக்கலாம். அதற்கு 40 நாட்களுக்கு மேல் செல்லும் சில வேளைகளிலே. எனவே இது வருமுன் காப்போம் என்று ஒரு நிலையிலே நீங்கள் இது எடுத்து வைத்திருக்கலாம். மற்றும்படி இதற்கு பயந்தோ அல்லது ஐயோ நாட்டை விட்டு உடனடியாக அனுப்பி விடுவார்களோ என்ற நிலை இல்லை. இருந்தாலும் இது ஒரு புதிய ஒரு திடீரான ஒரு ஒரு முடிவுகளை எடுத்திருக்கின்றார்கள் இந்த ஹோம் ஆஃபீஸ் குடிவரக்கூடிய கல்வி திணைக்களம். இது ஒரு பாதகமான ஒரு இலங்கைக்கு அகதிகளுக்கு ஒரு பாதகமான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுதான் அந்த ஹோம் ஆஃபீஸ் இந்த இப்படிப்பட்ட இந்த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் இன்டென்ஷன் டு சீஸ் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் என்ற இந்த கடிதம் இது டிப்ரைவேஷன் அண்ட் ரிவர்கேஷன் டீமில் இருந்து ஒரு புதிய ஒரு டிபார்ட்மெண்ட் SRU என்ற ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து எழுதப்பட்டு இருக்கிறது. நன்றி.